எல்லாமே வந்து ரொம்ப உச்சம் பெற்ற ஒரு நாடு. அதோட அதிபர் எப்படி இருக்கணும், இப்படி ஒரு தரமாக இருக்கணும். குடிகார கபோதி வந்து டெய்லி பேசினா எப்படி இருக்கும், எதுக்கெடுத்தாலும் இப்படி தப்பு தப்பாக பேசுறது. பொருளாதார தடை போட்டு சொத்துக்கு திண்டாடினவங்க. அப்போ அந்த நாட்டில் வந்து வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அதாவது நேரடியாக வியாபாரம் பண்ணி வந்த பணம் வந்து ரொம்ப குறைவு. இங்கே நம்ம இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சுகமாக வாழ வைக்கிறதா, அல்லது நம்ம வந்து உரிமையோட மரியாதையோட இருக்கிறதா? நம்ம உரிமையோட மரியாதையோடு இருக்கணும்னா நம்ம கையில் வந்து ஆயுதம் வேணும். இல்லை மேலே வந்து அடிப்பாங்க. அடிக்கிறது யார்? இங்கே இஸ்ரேல்காரன் அமெரிக்காவோட உதவியில் அடிக்கிறான். நம்மளை அடிக்க வந்தால் திருப்பி தாக்குறதுக்கு நம்மகிட்ட வந்து ஆயுதம் வேணும் அப்படின்னு ஆயுதங்களை கடந்த 25 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் நிறுத்தி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். ஏன்னா வெளியில் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோனு, ஃப்ளைட்டு, இது ஃபைட்டர் ஜெட்டு நிறைய அது வந்து எல்லாம் அண்டர் கிரவுண்டு. காரணம் மேலே இருந்தால் அவன் குண்டை போட்டு அடிப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பங்கர் பஸ்ட் போட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி கீழே வச்சுருக்காங்க. திட்டல் நம்பர் 1 வந்து முகமது பின் சல்மான், சவுதி அரேபியா. திட்டல் நம்பர் 2 வந்து நேட்டோவோட இவர் போப்பாண்டவர். அதுக்கப்புறம் கடைசியாக போப்பாண்டவர். இப்போ நான் தான் இயேசு பிரான் அப்படின்னு போட்டு வந்துட்டார். அப்போ என்னாச்சு, இப்போ உலகம் முழுக்க இவருக்கு எதிர்ப்பு இருக்குல்ல, மத ரீதியான எதிர்ப்பு கூட அதிகமாயிருச்சு. அப்போ என்ன ஆகும், அந்த மத ரீதியான எதிர்ப்பு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு தனி மனிதனாக இருந்தால் அவரோட போயிடும். ட்ரம்ப் வந்து ஒரு நாட்டோட அதிபர். அப்போ நாட்டை பாதிக்குமா இல்லையா? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வெனிசுலாவை மதுரோவை பிடிச்சதா இருக்கட்டும், ஓகே, இங்கே ஈரானை பிடிக்க வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே சைனாவை சப்ரஸ் பண்ணுறதுக்கு. என்ன காரணம், சைனா வந்து ஊர் உலகம் பூரா தான் காசை பூரா போட்டு இதை வந்து ரோடை டெவலப் பண்ணுறான், போர்ட்டு டெவலப் பண்ணுறான், கடன் கொடுக்குறான், எல்லாத்தையும் யுவானில் கொடுக்குறான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன போச்சுன்னா நிறைய இடங்களில் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியாக இருக்கட்டும், அப்புறம் தென் அமெரிக்கா நாடுகளுக்கு, லத்தீன் அமெரிக்கா, தென் அமெரிக்க நாடுகள், அத்தனை நாடுகள்லையும் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு வெனிசுலா இருக்குல்ல, அங்கே பிடிச்சாங்கல்ல, அதில் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $1.7 ட்ரில்லியன் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குது, சைனாவுக்கு வேணும், அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பிடிச்சதுக்கப்புறம் சைனாவுக்கு இதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. 1.7 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட 150 லட்சம் கோடி. சின்ன பணமாக அது பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறைய இடங்களில் பண்ணி வச்சுருக்காங்க. அது பிரேசிலாக இருக்கட்டும், வேறு இது பெருகுவே, உருகுவே, நிறைய இடங்கள். அது டீட்டெயில் படித்து நிறையா இருக்குது. அப்புறம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் எக்கச்சக்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அரபு நாடுகள்லேயும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் $400 பில்லியன் ரேஞ்சுக்கு ஈரானில் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பெல்ட் அண்ட் சில்க் ரோடு இருக்கு இல்லையா, அதுக்கு இனிஷியேட்டிவ்க்கு, அப்புறம் போர்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க. ஊர் உலகம் பூரா இவங்க காசை பூரா இங்கே போட்டு அப்புறம் அங்கே வந்து டீல் பண்ணுறது எல்லாமே யுவானில் பண்ணுறாங்க. அப்போ என்னாகும், இவங்களோட கரன்சி போயிடும். அப்போ சைனாவோட ஒரே வீக்னஸ் என்ன, அவன்கிட்ட சொந்தமாக ஆயில் கிடையாது. இந்தியா எடுத்திங்கன்னா 88% ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து வெளியிலேருந்து வாங்குகிறோம். 12% நம்ம உள்நாட்டில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சைனாவில் பார்த்திங்கன்னா ஐ திங்க் பிட்வீன் 20 to 25% அங்கே உள்நாட்டில் இருக்குது. 80% வந்து வெளியில் வாங்கணும். ஆனால் நம்மளோட கன்சம்ஷனோட சைனாவோட கன்சம்ஷன் ரொம்ப அதிகம். ரஷ்யாவில் வாங்குகிறான், வெனிசுலா வாங்கிட்டு இருந்தால், அப்புறம் ஈரானில் நிறையா வாங்குகிறான். அது போக மற்றாலும் கொஞ்சம் வெனிசுலா டோட்டலாக பிடிச்சிட்டாங்க. இதையும் அமைக்காச்சுன்னா, இதையும் பிடிச்சாச்சுன்னா, ஈரானை பிடிச்சாச்சுன்னா சைனாவுக்கு வந்து பெட்ரோல் கிடையாது, இது குரூட் ஆயில் கிடையாது. அப்போது சைனா வந்து நம்மகிட்ட கெஞ்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இங்கே பிடிக்க வந்தது. இங்கே பிடிக்க வந்தாச்சுல, சரி இப்போ கூட என்ன, சைனாவுக்கு வந்து அழகாக டெய்லி வந்து 15 கப்பல்னு, சில நேரத்தில் 4, சில நேரத்தில் 5, சில நேரத்தில் 20 கப்பல் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. அதை நிறுத்திட்டோம்னா, நீ வந்து ஹர்மோஸ் வந்து நீ அது அங்கே நீ நிறுத்தினேன்னா ஹர்மோஸ் வெளியில் நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு நிறுத்திட்டா சைனாவுக்கும் பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி நிறுத்தினா சைனாவுக்கு கப்பல் போகுது. ஆனால் இவன் நிறுத்தாமல் இருக்கான். இப்போ சைனா என்ன சொல்லிட்டாங்க, வந்து நீ வந்து அங்கே ஹர்மோஸ் விஷயத்தில் நீ அங்கே ஏதாவது தடுத்து நிறுத்தினேன்னா, இங்கே வந்து தைவான், ஸ்டேட் ஆஃப் தைவான் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே அமெரிக்க கப்பலை பூரா அடிக்க போகிறோம் நாங்கள். ஏன்னா அமெரிக்க கப்பல் உலகம் பூரா வச்சுருக்காங்க முக்கியமாக. ஏன்னா அந்த வல்லாதிக்கம் சொல்கிறது என்ன, தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பூரா கப்பலாகவும், தளங்களாகவும், வீரர்களாகவும், ஆயுதங்களாகவும் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன கிடையாது, இதுக்கு முன்னாடி இங்கே ஹர்மோஸு ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அங்கே தைவானை சைனா அடிக்கிறான்னா, ஈரான் என்ன சொல்கிறான், வந்து நீ வந்து ஒரு நிற்கிற ஏதாவது ரொம்ப தடுத்துக்கிட்டே இருந்தேன்னா, அந்த சைடு செங்கடல் இருக்குல்ல, அந்த சைடு பாபல் மந்திப்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கே ஒரு சின்ன குறுகிய இடம் இருக்குது.
இதே மாதிரி ஹர்முஸ் மாதிரி. அதையே நாங்கள் வந்து ஹவுத்திஸை வச்சு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். வேறு யாரும் நினச்சா போக முடியாது. அப்போ என்ன, சவுதி அரேபியா, இஸ்ரேல், அந்த பக்கத்தில் இவங்க ஜிபோட்டி, ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஈஜிப்டு, இப்படி எல்லா நாடுகளும் அந்த சைடு நம்பியிருக்கு. அந்த செங்கடல் வழியே, அந்த பாபல் மந்திப் வழியே போய் செங்கடல் வழியே போனால் தான் சுயஸ் கால்வாய் அடைய முடியும். சுயஸ் கால்வாய் வழியே கிராஸ் பண்ணி போனால் தான் மத்திய தரைக்கடல் போக முடியும். மத்திய தரைக்கடலில் அப்போ வந்து இஸ்ரேலேருந்து பொருட்கள்லாம் வரணுன்னா இந்த பக்கம் வெளியில் வரணும் அப்படின்னா அங்கிட்டு மத்திய தரைக்கடல் வழியே யூரோப்புக்கு போக முடியும். இப்போது ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சுயஸ் கால்வாய் வழியே வந்து செங்கடல் வழியே வந்து பாபல் மந்திப் சொல்லி ஒரு ஸ்ட்ரெயிட் வழியே வெளியேறினா உங்களுக்கு வந்து இந்திய பெருங்கடல் வந்துடும். இது அடைச்சிட்டா. ஓஹோ, இப்படி ஒரு பிளான் வந்து ஈரான் வந்து சொல்ல இல்லை, ஏற்கனவே இருக்குது. முன்னாடி வந்து பண்ணுவோன்னு சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க நீ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதை நான் அடைச்சிருவோம், நீ வந்து பாரு. சரி, அப்போ வந்து ஹவுத்திஸ் அடிப்பீங்களா அப்படின்னா ஏமனில் அடிக்கணும். ஏமனில் வந்து ஹவுத்திஸுங்கிறது ஆட்சியாளர்கள் கிடையாது. ஓகே, அவங்க வந்து ஒரு போராளி குழுக்கள் கையில் வந்து ஒரு மினி வல்லரசு நாடு அளவுக்கு வந்து ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. ஓஹோ, அவ்வளோ ஆயுதங்களும் வந்து ஈரானும் ரஷ்யாவும் கொடுத்ததான். ஈரான் சார்பாக ரஷ்யா, சைனா இவங்க கொடுத்த இதுதான் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க, இப்போ அமெரிக்கா வந்து சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க. இந்த சூழலில் தான் வந்து இப்போ போப்பாண்டவருக்கும் ட்ரம்ப்புக்கும் நேரடியான ஒரு மோதல். அது வேறங்க, கிறுக்குத்தனம் இருக்குல்ல. நம்ம ஒரு அதிபரை கிறுக்கனான்னு சொல்லுமா யோசிப்போம். ஆனால் இவரை சொல்லலாம், உலகத்தின் உச்ச அதிகாரம் பெற்ற ஒரு நாடு நம்ம தெரிஞ்ச அமெரிக்கா. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஆயுதங்களாக இருக்கட்டும், அல்லது வசதி வளங்களாக இருக்கட்டும், சரி அந்த நாட்டில் வந்து வறுமை இருக்குது, அது வேறு விஷயம் இருக்கட்டும், இப்போ வரைக்கும் கடலாதிக்கமாக இருக்கட்டும், வானாதிக்கமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப உச்சம் பெற்ற ஒரு நாடு. அதோட அதிபர் எப்படி இருக்கணும், அப்படி ஒரு தரமாக இருக்கணும். குடிகார கபோதி வந்து டெய்லி பேசினா எப்படி இருக்கும், எதுக்கெடுத்தாலும் இப்படி தப்பாக பேசுறது. யாரைத்தான் தப்பாக பேச நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் போப்புக்கு வந்து ரசிகர்லாம் கிடையாது, நாங்கள் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்கவங்களுக்கு போப் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிலாம் ஓப்பனாக பேசுதான். இதே யாரை என்ன தெரியாமல் இந்த மாதிரி இந்த ஒரு வெறி பிடிச்ச நாய் வந்து கண்டதெல்லாம் கடிக்கும்பாங்கல்ல. வந்த புதுசில் இப்படி சும்மா அடுக்கணும்னு வச்சுக்கலேன். வந்த புதுசில் கனடா ஏன் வந்து 51வது மாகாணம் ஆகக்கூடாது? சின்ன பகுதி, அது மற்ற பூரா ஐஸு, கிரீன்லேண்டு. ஆனால் ஒயிட்டாக இருக்கும். கிரீன்லேண்டு, அமெரிக்கா, அலாஸ்காவா, அந்த சைடில், அதாவது ரஷ்யாவுக்கும் இதுக்கு இடையில கிரீன்லேண்டு. அதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா டென்மார்க். ஓகே, அப்புறம் நேட்டோவெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இவன் ரொம்ப பெருசாக ஓவராக பண்ணுறான் அப்படின்னு அங்கே வேறு பிரச்சனை. ஆனால் இப்போது இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகள், சவுதி இது மாதிரி நாடுகள் வந்து அமைதியாகவே இருக்காங்களே, என்ன காரணம்? அவங்க எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணலைன்னா என்ன அடிப்பாங்க? அமெரிக்கா எதிர்த்து பேசுனா அமெரிக்கா அடிப்பான், ஈரான் எதிர்த்து பேசுனா ஈரான் அடிப்பான். நீ என்ன சொல்கிறீங்க? எனக்கு கோபம் வருது, வலிமை இருந்தால் தானே. இவங்க இது வரைக்கும் நல்ல சுகமாக கிடைச்ச ஆயிலை வச்சு அவன் அமெரிக்கா வந்து அள்ளிட்டு போக அவன்கிட்ட கொடுத்து டாலர்லேயே இது பண்ணு சொல்லி வந்த காசெல்லாம் எடுத்து நல்லா மாளிகை, கூட கோபுரம் அது போட்டு விதவிதமான காரு, விதவிதமான பெண்கள், விதவிதமான மது, எல்லாமே இப்போ டாய்லெட்டு போகிற இது கூட வந்து எல்லாம் தங்கம் அப்படின்னு எல்லாம் போட்டு நல்ல சுகமாக அப்படி இருந்து பழகிட்டாங்க. அதாவது பெரிய ஒரு வசதியான வீட்டுக்குள்ளே வளர்ந்துருக்கும் இல்லையா, அது மாதிரி வசதியான வீட்டுக்குள்ளே எல்லோரும் வளர்ந்துட்டாங்க. சரி, சண்டை வந்துச்சுன்னா போராடணும்ல. யார் போராடுவா? நீங்கள் ஏமன் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து வறுமையிலேயே உழல்றவங்க. நான் வந்து சவுதியில் இருந்திருக்கேன், துபாய், அந்த யுஏஇ ஃபுல்லாக இருந்திருக்கேன், கத்தார், ஓமான் போயிருக்கேன், ஏமனும் போயிருக்கேன். ஓகே, ஏமனும் இது மாதிரி ஒரு அரபு நாடு தான். அங்கே பார்த்தா சரியான வறுமை. ஓகே, அந்த வறுமையில் வந்து நமக்கு ஏதாவது பண்ணணும்னு உழைப்பு அதிகமாக இருக்கும். நம்ம உயிரோடு இருக்கணும்னா உழைக்கணும், அல்ல உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு தூக்கி காட்டில் தூக்கி போட்டாலும் அப்படியே அங்கே உருண்டு புரண்டு என்னத்தையாவது காய்கனி அது கிடைக்கிறத சாப்பிட்டு, கிழங்கு அப்படின்னு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி வசதியாக எங்கே போனாலும் ஏசி, இந்த குண்டு சத்தம் இதெல்லாம் ஒன்று. அது வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஃபுட்பால் பார்ப்பாங்க. ஒன்று நேராக ஃபுட்பால் பார்ப்பாங்க, அல்லது வெளியில் வந்து யூரோப்பில் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா விடிய வந்து டிவியில் பெரிய ஸ்க்ரீன் போட்டு டிவியில் ஃபுட்பால் பார்ப்பாங்க. பார்க்கும்போது நல்லா காவா டீ, நல்ல சாப்பாடு, அந்த மாதிரி மந்தி பிரியாணின்னு ஆரம்பித்து எல்லா வசதியாக சாப்பிட்டு அவங்களுக்குள்ள எல்லாம் மஜ்லிஸ்ன்னு சொல்லி உட்காந்து பேசுகிறது, ஹாயாக அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி உணவுப் பொருளை வீணாக்குவாங்க. உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு உணவுப் பொருள் அதிகமாக வீணாக்குறது அரப்ஸ் மட்டும்தான். அவ்வளோ இருக்கும். 20 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை 4-5 பேர் உட்காந்து சாப்பிட்டு மிச்சத்து பிறகு தூக்கில போடுவாங்க. அங்கே வந்து நாய் கிடையாது. பொதுவாக வந்து அரபு நாடுகள் நாய் கிடையாது, பூனை இருக்கும். அந்த பூனையும் அப்படி, அதாவது என்ன சொன்ன, ஏதோ ஒரு இதில் இஸ்லாமில் வந்து நாய் வளர்க்குறது சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே நாய் கிடையாது.
ஓகே, இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வீடுகளில் பொதுவாக நாய் வளர்க்க மாட்டாங்க, ஆனால் பூனை இருக்கும். பூனை வளர்க்க மாட்டாங்க, ஆனால் பூனை வந்து போகும். அங்கே அரபு நாட்டு பூனை அப்படின்னா சரியான சோம்பேறி பூனை. ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். அது வந்து மியாவுன்னு கத்துறது கூட கஷ்டப்படும். அப்புறம் நீங்கள் வந்து மட்டன் சிக்கனோடு எடுத்து போட்டிங்கன்னா அதை பார்த்து கண்டுக்காமல் இருக்கும். மீன் போட்டால் மட்டும்தான் போய் நல்லா சாப்பிடும். அதுக்கு சாப்பாடு ப்ரிஃபரன்ஸே அங்கே உள்ள பூனைகளுக்கு. ஒரு ஒரு பூனையும் பொதுன்னு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ உணவுப் பொருளை வீணாக்குவாங்க. இது ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இவங்க வந்து ராஜா வீட்டு கண்டுக்குட்டியாக வளர்ந்தவங்க. அதனால போர்னாலே அவங்களுக்கு போர்னா கிரௌட வந்து பக்கத்தில் எதிர்த்தாலும் ஆமாம் மேலே இருக்கும் பார்த்துக்கறான். மேலே இருக்கும் யார், அமெரிக்கா. அவனுக்கு தேவை என்ன, இங்கே இருக்கிற பெட்ரோல், இதுக்கான காசு, சரி நான் கொடுத்துட்றேன். அவனுக்கு தளம் கொடுத்துருக்கேன். அவனுக்கு வந்து அவன் விமானம் இங்கே ஃபைட்டர் ஜெட் வச்சுருக்கான், இங்கே கப்பல் இந்த பக்கம் வச்சுருக்கான், நம்ம இடத்துல அவன் வீரர்கள் தங்க வச்சுருக்கான். அவன் வீரர்கள் வரும்போது எஸ் சார், குட் மார்னிங் சார் அப்படி சொல்கிறான், ஹாயா நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு இருந்தவங்க. இதே இது நீங்கள் ஈரான் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வறுமையிலேயே உழண்டவங்க. 1979லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே பொருளாதார தடை போட்டு சொத்துக்கு திண்டாடினவங்க. அப்போ அந்த நாட்டில் வந்து வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அதாவது நேரடியாக வியாபாரம் பண்ணி வந்த பணம் வந்து ரொம்ப குறைவு. மறைமுகமாக அந்த ஷேடோ ஃபிலீட்னு சொல்லி தெரியாதனமாக திருட்டுத்தனமாக விற்கிற பொருள் விற்பாங்க இல்லையா, அந்த விற்று துபாய் மூலமாக, கத்தார் மூலமாக, வேறு நாடுகள் மூலமாக, சைனா மூலமாக வந்த காசு அதிகம். அந்த காசை கூட நம்ம மக்களுக்கு வந்து பெருசாக துபாய்க்கார மாதிரி சவுதி மாதிரி வாழ வைப்போம் அப்படிலாம் வாழ வைக்கலை. அவன் பண்ணது ஒன்று தான், இங்கே நம்ம இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சுகமாக வாழ வைக்கிறதா அல்லது நம்ம வந்து உரிமையோட மரியாதையோடு இருக்கிறதா. நம்ம உரிமையோட மரியாதையோடு இருக்கணும்னா நம்ம கையில் வந்து ஆயுதம் வேணும். இல்லை மேலே வந்து அடிப்பாங்க. அடிக்கிறது யார், இங்கே இஸ்ரேல்காரன் அமெரிக்காவோட உதவியில் அடிக்கிறான். அவன் கையில் என்னென்ன இருக்குது லிஸ்ட்டு போடு. இத்தனையும் இருக்குது, ஃபைட்டர் ஜெட் இருக்குது, மிசைல் இருக்குது, எல்லா ட்ரோன் டெக்னாலஜி இருந்து, அதுக்கப்புறம் சைபர் கிரைம் இருக்குல்ல, அது சைபர் வார், அது வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணணும். சைபர் இது இருக்கு இல்லையா, அதில் ஹேக் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதில் வந்து ஈரானியர் வந்து கில்லாடிகள், ஓகே, பாகிஸ்தானிய கில்லாடிகள், அதுக்கப்புறம் துருக்கி, அது மாதிரி இஸ்ரேல்காரங்கன்னா அவன் கில்லாடிகள். இஸ்ரேல்கார் ஏற்கனவே கில்லாடி தான், அவனுக்கு ஈக்குவலாக சில நேரத்தில் அவனோட அதிகமாக ஹேக் பண்ணுறதில்ல ஈரான்காரன் கில்லாடி. கம்ப்யூட்டர் ஹேக்கிங், கம்ப்யூட்டர் அந்த மொத்த சிஸ்டம் இதெல்லாம் ஹேக் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இவன்ட்ட என்ன வச்சுருக்கானோ அதை வந்து கரெக்டாக அப்படியே அதை விட குவான்டிட்டி அதிகமாக்கி நமக்கு தேவை. இன்றைக்கி மக்கள் அரை வயிறு கால் வயிறு இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை அடிக்க வந்தால் திருப்பி தாக்குறதுக்கு நம்மகிட்ட வந்து ஆயுதம் வேணும் அப்படின்னு ஆயுதங்களை கடந்த 25 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை. இப்போது நமக்கு வந்து இப்போ கார் ப்ரொடக்ஷன் இங்கே நடக்குது வச்சுக்கங்களேன். நம்ம ஹுண்டாய் கார் சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் என்ன சொல்கிறாங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு கார் அவன் கணக்கு. எல்லாம் அங்கங்கே ரெடி பண்ணுவாங்க, டக்குன்னு அசம்பிள் பண்ணுவாங்க, கார் வெளியே வந்துடும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு 250, 300, 500 கம்பெனிகள் பிரித்து கான்ட்ராக்ட் கொடுத்து வேலை செய்வாங்க. ஓகே, அவங்க எல்லாம் கொண்டு வந்து இத்தனை இது கொண்டு வந்து சேர்க்கணும். வருவாங்க, மலை இங்கே அசம்பிள் ஆகும், போகும், 5 நிமிஷத்துக்கு ஒரு கார் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அங்கே வந்து மிசைல் வெளியே வந்துட்டு இருந்தது. இப்போ நீங்கள் அப்படியே ஹுண்டாய் கம்பெனியோட கார் மேனுஃபேக்சரிங்கும் அங்கே இதில் வந்து ட்ரோன் அண்டு மிசைல் அதோட மேனுஃபேக்சரிங்கும் இது கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த காரை பூரா வெளியே நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ சிங்கப்பெருமாள் கோயில் அங்கிட்ட அந்த சைடு அங்கே தாண்டி அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் போர்ட்டில் வெளியே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் நிறுத்தி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். ஏன்னா வெளியில் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோனு, ஃப்ளைட்டு, இது ஃபைட்டர் ஜெட்டு நிறைய அது வந்து எல்லாம் அண்டர் கிரவுண்டு. காரணம் மேலே இருந்தால் அவன் குண்டை போட்டு அடிப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பங்கர் பஸ்ட்டை போட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி கீழே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாம் வந்து பண்ணவங்க. ஓகே, ஸோ அதனால் இப்போ இவங்களோட இது என்னென்னா, அரபு நாடுகள் அமைதியாக இருக்கான், அவனுக்கு வந்து கோவம் வந்தால் கூட வழி இல்லை. ஸோ கெட்ட வார்த்தை இங்கே பேசுகிறாங்க. அது போக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நேட்டோவோட தலைவர் அவரை வந்து தனி ரூம்குள்ளே போட்டு கெட்ட வார்த்தையில் கண்ணா புண்ணான்னு திட்டினாப்படியாம். யார், ட்ரம்ப்பா? ஆமாம், ட்ரம்ப். திட்டுற உலகத்தில் வந்து திட்டல் மன்னன் அப்படின்னா ட்ரம்ப் தான். இப்படி ஒரு கலாச்சாரத்தை ஆரம்பித்து வச்சதே ட்ரம்ப் தான். ஆனால் இதுக்கப்புறம் தொடராது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் மக்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு நாட்டோட தலைவர்னா அதிபராக இருந்தால் அந்த சில மரியாதைகள் இருக்குல்ல. ஆமாம், ஏன் மனிதனுக்கு வந்து எல்லா மனிதனும் வீக்கஸ்ட் கிரியேச்சர் தான். வீக்னஸ் இருக்குது, இது இருக்குது. சில ஆம்பளைகளுக்கு பொம்பளை மேலே இது வரும், பொம்பளைகளுக்கு ஆம்பளை மேலே வரும். மது குடிக்கணும்னு தோணும், இதை சொன்னால் ஜாலியாக இருக்குன்னு தோணும். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது தனிமையில் வச்சுப்பாங்க. பொதுமக்கள்கிட்ட வந்தால் அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. ஸோ இது வந்து அங்கே போய் கண்ணா பின்னான்னு திட்டி, அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து மூஞ்சி வேர்த்து போய், அப்புறம் கூட இருந்தால் வெளியே வந்து என்ன இருந்தாலும் இப்படிலாம் திட்டுறாருன்னு சொல்லி வெளியில் வந்து எக்ஸ்தலத்தில் எல்லாம் மைக்கில் சொல்லி, இது ப்ரெஸ்ஸில் சொல்லி பெருசாகி போய்
அங்கே வந்து நேட்டோ பூரா வந்து அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ திட்டல் நம்பர் 1 வந்து முகமது பின் சல்மான், சவுதி அரேபியா. திட்டல் நம்பர் 2 வந்து நேட்டோவோட இவர் போப்பாண்டவர். அதுக்கப்புறம் கடைசியாக போப்பாண்டவர். இப்போ போப்பாண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே சொன்னார், நீங்கள் வந்து இன்னொரு உயிரை வந்து கொல்றது இயேசு கிறிஸ்துக்கு ஆகாது. நீ வந்து ஒரு கன்னத்தில் அரைஞ்சா அவன் வந்து இன்னொரு கன்னத்தை காமிப்பான்னு என்ன அர்த்தம்னா, நீ மன்னிச்சு விடப்பா பாவம். மக்கள் வந்து தவறு செய்கிறவங்க. நீ தெரியாமல் அடிச்சிட்டா, தெரிஞ்சோ தெரியாமல் அடிச்சானா அவனை மன்னிச்சு விட்டுரு போ. ஆனால் அவர் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, அவரோட ட்ரூத்து வலைதள தளத்தில் வந்து இவரவே கிறிஸ்துவ மாற்றி போட்டு, இயேசு கிறிஸ்துவ வந்து உன்னை நான் ரட்சிக்கிறேங்கிறதில்ல, உன்னை நான் கொல்ல போகிறேன், உன்னை தொட்டு பாவத்தை ஆமா. நீக்குகிறேங்கிற மாதிரி போஸ்டர் போட்டு அதை அது எடுத்துருக்காரு. பெரிய சர்ச்சை. என்ன அப்பா இவர் வந்து ஒரு மத ரீதியாக இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், மத தலைவரையும் இவர் மதிக்கல. அதாவது அவருடைய மத தலைவரையும் அவர் மதத்தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு, லியோ பிலிப் ம். அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கொல்றீங்களப்பா, அது வந்து பாவம் இல்லையா, இதெல்லாம் தப்பு இல்லை, நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் பேசுங்க பண்ணுங்க, குழந்தைகளை கொல்றது தப்பு இல்லையான்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டார். அவர் ஒரு மத தலைவராக பார்க்குறாரு. இந்த குழந்தை வந்து கிறிஸ்துவ குழந்தையோ, முஸ்லீம் குழந்தையோ, ஹிந்து குழந்தையோ, புத்த குழந்தையோ, எந்த குழந்தையா, குழந்தை தானே இந்த உலகத்தில். அந்த குழந்தை சிறுமிகளை குழந்தைகளை ஏன்பா கொள்றீங்க, அது தப்பு இல்லையா, மனசில் தாங்க முடியாமல் சொல்கிறது. என்னதான் வந்து வாட்டிக்கனில் இருந்தால் கூட, என்னதான் இந்த கொன்னது வந்து ஒரு யூதனாவோ ஒரு கிறிஸ்துவராகவோ இருந்தால் கூட, குழந்தைகளில் செத்த குழந்தைகள் வந்து முஸ்லீமாக இருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன தெரியும், அந்த குழந்தைகளை கொள்வது பாவம் இல்லையா அப்படின்னு அவர் வந்து ஒரு எக்ஸ்தலத்தில் அவரோட இது வந்துருச்சு. வந்தோன்னே வந்துச்சு பாரு கோபம். என்ன உங்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் அப்படின்னா ஒரு டீ கடையில் பேசுகிற மாதிரி பேசிட்டு, டீ கடையில் அதை குடிகார கபோதி கூட இவ்வளோ பேச மாட்டாங்க. நாடுகளோட எதிர்ப்பை சம்பாதிச்சார். பகை ஓகே. நேட்டோ அப்படின்ற ஒரு பெரிய அலைஸு, அவங்களோட பகையை சம்பாதிச்சார். இப்போ ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. எது அமெரிக்காவுக்கு இதோட நாங்கள் ஒதுங்கிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏற்கனவே சைனா ரஷ்யா வந்து ஏற்கனவே பிரச்சனை. அதுக்கப்புறம் இங்கே ஜெலன்ஸ்கி அந்த ஆள்கிட்ட வந்து நீ எல்லாம் வந்து இப்போ டிஷர்ட் போட்டு வந்திருக்க, ஒழுங்காக நீ கோட் ஷூட் போட்டு வரமாட்ட அப்படின்னு ஆரம்பிச்சு, உன்னோட இதில் வந்து மினரல்ஸ் பூரா எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு அந்த ஆள்கிட்ட பகை. யுக்ரைனில் பகை, உனக்கு இனிமேல் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு அந்த ஆள்கிட்ட பகை. அப்புறம் நார்த் கொரியா சும்மாவே கேட்டான், ஐயோ நார்த் கொரியாவா, கிம் ஜாங் உன் அப்படின்னு ஐயோ அப்படிம்பாங்க, அங்கே பிரச்சனை. இந்தியா வந்து சொல்லு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம மோடி இருக்கார்ல, அவர் வந்து என்ன, சரி இந்த பக்கம் எதுக்கு சண்டை, நம்ம இவங்க வேணும் நமக்கு அப்படின்னு இருந்தாரு. அப்போ உனக்கு நான் டாரிஃப் போடுவேன், இதை போடுவேன், இதை செய்வேன், அதை செய்வேன், ஏன் சொல்ல கேளு. பாகிஸ்தான் உங்கள் போரை வந்து 2 பேரும் கெஞ்சினாங்க, நான் தான் நிறுத்தி வச்சேன். இதில் என்ன பேச்சு, உனக்கு சாதகமாக இருந்தாலும் நீ வந்து கேவலப்படுத்துவ, உனக்கு எதிராக இருந்தாலும் கேவலப்படுத்துவ, அப்போ நீ யார்? அப்போ வந்துச்சா, நான் தான் இயேசுபிரான் அப்படின்னு போட்டு வந்துட்டார். அப்போ என்னாச்சு, இப்போ உலகம் முழுக்க இவருக்கு எதிர்ப்பு இருக்குல்ல, மத ரீதியான எதிர்ப்பு கூட அதிகமாயிருச்சு. அப்போ என்ன ஆகும், அந்த மத ரீதியான எதிர்ப்பு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு தனி மனிதனாக இருந்தால் அவரோட போயிடும். ட்ரம்ப் வந்து ஒரு நாட்டோட அதிபர், அப்போ நாட்டை பாதிக்குமா இல்லையா? கண்டிப்பாக பாதிக்கும். அவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து எப்படின்னா, அமெரிக்கா என்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, மாய பிம்பம், அதில் ஓரளவு உண்மையும் இருக்குது. அமெரிக்கா பலசாலி தான், எல்லாம் ஓகே தான். அந்த பலம் வந்து எங்கே நிரூபிக்கணும், நீங்கள் வந்து ஒரு புலி இல்லை சிங்கம் இருக்க தண்ணிக்குள்ளே போய் முதலையோட சண்டை போட்டேன்னா, இல்லை முதலை வந்து தண்ணிக்குள்ளே பயங்கர பலசாலி தான், நீ கரையில் வந்துட்டு சிங்கம் கூட சண்டை போட்டேன்னா அந்த இது இருக்குல்ல, நீ அமெரிக்காவில் பெரிய ஆளாக தான் இருக்கும். நீ வளைகுடா நாட்டில் வந்து ஈரானோட மோதி பெரிய ஆள் அப்படின்னா, சரி இப்போ நேற்று இவ்வளோ தூரம் வந்துச்சுல்ல, நேற்று வந்து அந்த ஹர்மூஸ்லேயே போன சைனா கப்பல் அடிக்க வேண்டியதுதானே, நீ ஒரு வீரனாக இருந்தா. நேற்று போன சீனா கப்பல் அடிக்க வேண்டியதுதானே, சீனாவை பார்த்தா பயம், அப்போ இந்தியா வந்து உனக்கு தொக்கு. சரி, இந்த போர் இது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஈரானில் வந்து தொடர்ந்து இது மாதிரி சண்டையும் போர் குரலுமா கேட்டுட்டு இருந்தா அந்த நாட்டு மக்கள் வந்து என்னதான் நிம்மதியாக வாழ முடியாமல் இருக்குது. அவங்க இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு வரத்தானே செய்யும் அவங்க நாடுகளுக்கு. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காமெடி வேறு பேசியிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த கஷ்டமேன்னு ஒரு 6 மாதம் தான், அதுக்கப்புறம் பழகி போயிடும். வெரி சிம்பிள். 47 வருஷமாக வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ புதுசாக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு, போன டிசம்பர் 25 வந்து அங்கே போராட்டம் ஆரம்பித்தது, விலைவாசி கூடி போச்சுன்னு சொல்லி. அதுக்கும் காரணம் அமெரிக்கா தான். விலைவாசி கூட்டினது காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலெல்லாம் கலந்து பேசி அவங்க தான் விலைவாசி கூட்ட வச்சது. எங்களால் பொருட்கள் வாங்க முடியல, சாப்பிட முடியல, எங்களால் செலவை சமாளிக்க முடியல அப்படின்னு அயத்துல்லா கமேனி சுப்ரீம் லீடருக்கு எதிராக வந்து ஒரு கோஷ்டி வந்து போராட்டம் பண்ணுறாங்க. வணிகர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த நாடு கொடுத்த
சலுகை இருக்குல்ல, 7.5 லட்சம் ரியால் ஒரு டாலருக்கு. அதை நீ வந்து வெறும் 42,000 ரியால் கட்டு, நான் $1 கொடுத்துறேன், நீ வந்து நீ வாங்கிட்டு வந்து மக்களுக்கு கொடு அப்படின்னா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கடத்தி விட்டாங்க நிறையா. அப்படி விற்று காசு சம்பாதிச்சாங்க. அப்போ நீ மக்கள் அவன் வணிகர்கள் வந்து மக்களுக்கான ஆட்கள் இல்லை, என்ன கிடைச்சாலும் இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி இதில் பிரச்சனை வந்து 14 லட்சம் ரியால் ஆயிடுச்சு ஒரு டாலருக்கு. அந்த மாதிரிலாம் மக்கள் வந்து எதிர்ப்பாக இருந்தாங்க. என்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பிப்ரவரி 28 அங்கே வந்து அயத்துல்லா கமேனி ப்ளஸ் ஆட்கள் குழந்தைகள்லாம் அடித்தாங்களோ, அதுக்கப்புறம் வந்து அந்த மக்கள் வந்து எல்லாத்தையும் தன்னுடைய வேற்றுமை, தன்னோட பசி, விரோதம் எல்லாத்தையும் மறந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. குழந்தைகள் காரணம், அதாவது குழந்தைகள் உயிரிழந்தது தான் முதல் காரணம். ஆமாங்க, அது வந்து வரலாற்றில் வந்து பதிக்கப்பட்டதுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியட்நாமில் சின்ன பொண்ணு வந்து அம்மனம்மா ஓடி வரும் தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஒரு பிக்சர் வந்து மொத்த இதையும் உலகத்தை பூரா யோசிக்க வச்சு உலுக்கிருச்சு. அந்த சில வருடங்களுக்கு முன்னால் அந்த ஃபோட்டோகிராஃபரும் அந்த அம்மாவையும் கூட சந்திச்சு பேசினா, அந்த அம்மா ஒரு வயசான அம்மாவா இப்போ வந்து அந்த சந்திச்சு பேசின போட்டுதாங்கல்ல. அது போக வறுமைக்கு வந்து எத்தியோப்பியா சொல்லுவோம். ஆமாம் ஆமாம். அது கழுகு வந்து எப்படா அந்த குழந்தை வெறும் எலும்பு தோலுமா இப்படி ஒரு மாதிரி தரையில நகர முடியாமல் கிடக்கு. அங்கே கொஞ்சம் தூரத்தில் இந்த குழந்தை எப்போ கீழே விழும், நம்ம கொத்தி திங்கலான்னு அந்த கழுகு வந்து வெயிட் பண்ணி நிற்குது. அந்த ஃபோட்டோ எடுத்து அது வந்து புலிஷர் அவார்டு எல்லாம் வாங்கினாங்க. அந்த அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து தற்கொலை பண்ணிட்டான் தெரியும் இல்லையா? தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தைனா, அதாவது உலகத்தில் அத்தனை பேர் வச்சுங்க, நீங்கள் வந்து நெதன்யாகுவை தவிர, நெதன்யாகு மாதிரி சில மனித மிருகங்களை தவிர மற்ற அத்தனை பேரும் குழந்தைகள்லாம் உருகுவாங்க. அது எந்த குழந்தையா வேணா இருக்கட்டுமே, குழந்தைக்கு என்னங்க மதம் இருக்குது? அப்படிதான் விமானத்தில் வந்து அந்த இருக்கைகளில் வந்து ஸ்கூல் புக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து ஷூ புக்கு இது அவங்க ஃபோட்டோ போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கையை வச்சு இங்கே கொண்டு போனாங்களே பாகிஸ்தானுக்கு. இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று பதிவு. நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றோம், ஆனால் டெய்லி குலகார பாவிகளை நீங்கள் இந்த பிள்ளையெல்லாம் கொன்னீங்கடா, இந்த பிள்ளைங்க என்னடா பண்ணுச்சு? நீங்கள் வந்து தலைவரை கொன்னீங்க, சரி ஓகே, அது வந்து அரசியல் ரீதியாக எல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த குழந்தைங்க என்னடா பண்ணுச்சு? அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு காட்சி பொருளாக்கிட்டாங்களா, பேசு பொருளாக்கிட்டாங்களா? அந்த மாதிரி இங்கே வந்து பண்ணதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தை கொன்னது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஈரான் இவ்வளவு பலம் வாய்ந்த இடமா இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு அரசு அதிகாரிகள் சுப்ரீம் லீடர்லாம் கலந்துக்கிற ஒரு மீட்டிங்கை வந்து ரகசியமாக வைக்க முடியல. என்னென்னா ஒரு விஷயந்தான், அங்கே வந்து 9 கோடி பேர் இருக்காங்க, அங்கே மக்கள் வறுமையில் இருக்காங்க, சோரம் போகிற ஆள் இருக்காங்க. அது நம்ம தவிர்க்கவே முடியாதுங்க. நம்ம ஊர் அரசியல் கட்சியிலே வந்து இந்த கட்சியிலேருந்து விலகி அங்கே சேருவாங்க, எனக்கு இவன் பிடிக்கல, அவன் கிடக்கான் அப்படி அப்படின்னு திட்டிட்டு அங்கே சேருவாங்க, ஆனால் இவனோட ஆளாக இருப்பாங்க.